ரெட் கலர் பனியன் ப்ரோ, ப்ளூ கலர் ஷார்ட்ஸ் போட்டு இப்படி ஆடும். அண்ணா சொல்றேன், ஃபேஸுக்கு ஃபேஸ் வந்து பாக்க அண்ணா எடுத்துட்டு வந்துடும். ஒண்ணுக்கு வந்து வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ஒரு நிமிஷம் வாங்க. இல்ல இல்ல அங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் போயிருந்தான், அர்ஜென்டா போறீங்களா? பேர் நவீன். நவீன் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு? என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்? கிரிக்கெட். இந்த கொக்கோ, டென்னிஸ், ஃபுட்பால் எல்லா ஸ்போர்ட்ஸும் பிடிக்கும்ல? ஸ்போர்ட்ஸ் நல்லா பிடிக்கும். முக்கியமா பிடிச்சது ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட். கையை கொடுங்க ப்ரோ, கையை கொடுங்க. உங்களெல்லாம் தெரியும். ஆமா ஆமா, உன்னதாண்டா நான் 6 மாசமா வலை போட்டு தேடிட்டு இருந்தேன். ஐபிஎல் பிடிக்கும். ஐபிஎல் யார் பிடிக்கும்? ஐபிஎல் யாரு? தோனி தான். ஐயோ கைய கொடு. தோனி ஃபேனா நீங்க? ஐயோ நானு அவருக்காக மேட்ச் பாருங்க, தோத்துக்கிட்டே வராங்க. தலை தரிசனம் வந்தாலும் நமக்கு போதும். பாத்தீங்கன்னா தலையை காமிச்சாலும் நமக்கு போன சீசன்ல பாத்தீங்களா, போன இதுல தலையை வந்துட்டாங்க ரெண்டு பேரும். இந்த தலை அந்த தலை கை காட்டுறது, அந்த தலை கை காட்டுறது, அப்படி வேற மாதிரி வைப்பு. ஐயோ ப்ரோ, இல்ல அந்த மாதிரி காட்சி அது பாக்கல நீங்க. அடுத்து இந்த மேட்ச் வருது இல்ல, ஷாருக்கான் வர, கமல் வர, ரஜினி வர, 3 பேரும் ஒரே புக் பண்ணிருக்காங்க. கமல், ஷாருக்கான், ரஜினி. இந்த பக்கம் தளபதி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கட்சியில பிஸியா இருக்கனால, அதனால இப்ப பிஸியா இருக்கு. 3 பேர் வராங்க. இல்ல நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். 3 பேர் வராங்க. அந்த மாதிரி மேட்ச் இப்ப நடக்க போகுது. ஐபிஎல் நீங்க ஸ்டேஜ்ல பாத்திருக்கீங்களா? ஸ்டேடியத்துல? ஐயோ ப்ரோ, தலை ஃபேனா இருந்துட்டு என்ன ப்ரோ நீங்க டிவில தான் வந்திருக்கீங்களா இல்லையா? அப்ப டிவிலயே பார்த்தா அப்ப எப்ப ஸ்டேடியத்துல பாக்குறது? இல்ல ஒரு சில பேர் பாருங்க, மலைமாடு மாதிரி இருக்காங்க, ஸ்டேடியத்துக்கே போனது இல்ல. சின்ன பசங்க இல்ல, ஒரு சில பேர் சின்ன பசங்களா நீங்க பாருங்க, வரல சாப்பிட்ற பசங்க எல்லாம் போயிட்டு மேட்ச் பாக்குறாங்க. நேர்ல போயிட்டு பாக்கணும் பிரதர். இப்ப நீங்க போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஏதாவது ஆகி போச்சு போய் சேர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன, ஒரு 10 நிமிஷம் அப்படி கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படிதான், கிஷோரும் பையன் தான் பிரதர், நல்லா இருந்தான் பாத்துங்க. அவனோட ஐபிஎல் பண்ணா மேட்ச் பாடுறா ஸ்டேடியத்துல போய் அப்படின்னா போறோம் திடீர்னு செத்து போயிட்டான் பிரதர். அப்புறம் ஆத்மா அப்படியே சுத்தி நிக்குது. ஐயோ கடவுளே கண்ணு வேண்டாடா சாமி. கிரிக்கெட் விளையாடாமலே சுத்திட்டு இருக்கு. ஐயோ நான் உங்களை சொல்லல, அதனால வந்து ஆசையை நிவர்த்தி பண்ணி வாய்ப்பு கிடைச்சா பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? அவ்வளவுதான் பிரதர். அப்படி சொல்லுங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் தான் போட நில்லுங்க. அந்த பக்கம் யாரும் வராங்களா பாரு, பச்சை கலர் புடவை கட்டிட்டு, பச்சை கலர் புடவை கட்டி ஒரு அக்கா வருதா பாருங்க. வரல எங்க பெரியமா தான் அது. எங்க பெரியமா இல்ல, எங்க பெரியமா தான். அதுக்கு தெரியாது. இதுல வந்து இப்போ ஐபிஎல் நடக்க போதில்ல அடுத்த வாரம், அதுக்கு வந்து டிக்கெட் 2 புக் பண்ண முடியாது. எங்க பெரியமா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விராட் கோலி ஃபேனு. விராட் கோலி இருக்காருல்ல பிளேயர், அவரோட ஃபேனு. நான் வந்து தோனி ஃபேனு. அதனால என்ன பண்ணாங்க, இட்லி கடை வச்சிருக்கேன் பெரியமா. ரொம்ப காசு சேர்த்து வச்சு டிக்கெட் வாங்கலாம் சொல்லிட்டு 2 டிக்கெட் புக் பண்ணிட்டேன். எங்க பெரியமா இருக்குல்ல, எங்க பெரியமாவோட பெரியமா பொண்ணு இருக்குல்ல, அது வயசுக்கு வந்துருச்சு. எங்க பெரியமா இருக்குல்ல பிரதர். இல்ல நான் சொல்றேன், எங்க பெரியமாவோட ஒரு நிமிஷம் இருக்க, எங்க பெரியமா பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு. எங்க பெரியமா வந்து மேட்சுக்கு வரலன்னு சொல்லிடுச்சு. 2 டிக்கெட் இருந்தது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஓகேங்களா, ஒரு டிக்கெட் இப்ப என்கிட்ட இருக்குது. நான் போய்க்கிறேன். ஒரு டிக்கெட் வந்து எனக்கு தரலாம்னு நினைச்சேன். அப்போ வந்து ரோட்ல நிறைய பேர் போறாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கொடுக்க கூடாதுல்ல. ஆனா இன்ட்ரெஸ்டும் இருக்கணும், கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஆள் ஜெனூனா இருக்கணும். டைம் ஆகுதுங்களா, ஜெனூனா இருக்கணும், தோனியை பிடிச்சிருக்கணும். அதனாலதான் நான் வெயிட் பண்ணி இப்ப டிக்கெட் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? நான் நல்ல ஆஃபர் பிரதர். கிரவுண்ட்ல அதெல்லாம் போனா கிடைக்காது, தெரியும்ல பிரதர். நைட் டிஃபன் பாக்ஸ்ல சோறு எடுத்துன்னு போறாங்க. நைட் அங்கேயே பெட்ஷீட் பாய் தலைகள்லாம் போய் நானே எடுத்துட்டு வந்த டிக்கெட் கிடைக்காது. வாங்க, நல்ல ஆஃபர், மிஸ் பண்ணாதீங்க ப்ரோ. நீங்க நல்ல ஒரு மூஞ்ச முடிச்சிருக்கீங்க. நீங்க யார் மூஞ்சில முடிச்சீங்க? எங்க அம்மா. சூப்பர் ப்ரோ. அம்மாக்கு சக்கரை அள்ளி போடுங்க வாயில. நல்ல ஏன்னா யாரும் வந்து கேட்டாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இந்த டிக்கெட் சேலுன்னு போட்டா போதும் குரூப்ல அப்படி இமெயில் வச்சிருவானுங்க. நன்றி கேட்டவானுங்க பிரதர். பூரா பிராடு பசங்க, ஏமாத்துறானுங்க. என்கிட்ட இவ்வளவு வாங்கி மேல காசு வச்சு இன்னொருத்த விக்கிறாங்க. அப்ப நானும் இழிச்சவாய கூவா? நீங்க சொல்லுங்க, இழிச்சவாய இல்ல கோவம் வருமா வரா சொல்லுங்க.
போன வாரம் அப்படியே எங்க ஆயா செத்து போச்சு டிக்கெட் ஒன்று கொடுத்துட்டேன். என்கிட்ட ஒரு வாங்கி எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கொடுத்து உனக்கு அவன் வித்துட்டான். போய் பார்த்தா பரவாயில்ல. இல்ல அதுதான் எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. வாங்கிக்கிறீங்க அப்படி ஒண்ணு 5000 ரூபா டிக்கெட் 1500 5000 டிக்கெட் 1500. பாருங்க ஐயோ ப்ரோ சத்தியமா ப்ரோ போய் சொல்லல நிஜமாவே ப்ரோ. ஏன்னா நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அவங்க சொல்றதுக்கு டிக்கெட் காசு எங்க பெரியமா தான் கொடுத்தது. அடுத்த வரையும் நாளைக்கு யாருக்கு பர்த்டே இருக்குது, அதனால வித்துட்டு காசு ஏதாவது கிடைக்கும், அதனாலதான். மற்றபடி சாரி வேற பாக்குறேன். இல்லைன்னா வழியை வந்து சொன்னா நம்ப மாட்டாங்க. நான் ஸ்டேடியத்துல போய் வித்தம் வச்சுங்க, இதை 5000 ரூபாய் தட்டி விட்டுருவேன். 10,000 விடுங்க, நம்ம தோனி பண்றேங்க. நன்றிங்களா? ஓகே தானே உங்களுக்கு? மேரேஜ் ஆச்சு உங்களுக்கு? ஒரு டிக்கெட் தான் ப்ரோ இருக்கு. இருக்கீங்களா வீட்டுல? இன்னொரு டிக்கெட் எடுத்துட்டு வரேன். நான் போயிட்டு நிமிஷம். அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். சிங்கிளா போய் பார்த்தா நல்லா இருக்கும். தனியா போய் பார்த்தா தனியா போனா கலர் ஃபிகர் இருக்க கை காட்டலாம் தெரிய வர எனக்கு. ஒய்ஃப் எல்லாம் வந்து டிக்கெட் போக முடியாது. தனியா போனா அந்த இதுல வச்சுட்டு நீங்க யாரும் அங்க வச்சிருக்கீங்களா? வேற லெவல்ல இருக்கும். அங்க ஒரு பொண்ணு கோகிலான்னு ஒரு பொண்ணு இருக்கு. கோகிலான்ட்டு. ஆமா ஆமா நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க. ரெட் கலர் இது, ரெட் கலர் பனின்னு ப்ளூ கலர் ஷார்ட்ஸ் போட்டு வரும். அதுதான் நீங்க போயிட்டு பிரபாசனான்னு சொல்லுங்க. ரெட் கலர் பனியன் ப்ரோ, ப்ளூ கலர் ஷார்ட்ஸ் போட்டு இப்படி ஆடும். இப்படி ஆடும். அதுதான் நீங்க பிரபான்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும். அதுக்கு முடி அதிகமா வச்சிருப்பாருல, ஒல்லியா இருப்பாருல, அவருக்கு கொடுத்தாரு டிக்கெட் சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? முடி ஒல்லியா கண்ணாடி போட்டுட்டு பிரபான்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அது கொஞ்சம் இது பண்ணுங்க. உங்களுக்கு உள்ள கேட்டரிங்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல, சாப்பாடு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம், ஜூஸ் எல்லாம், அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா இது பண்ணி கொடுக்கும். டோக்கன் ஒன்று கொடுக்கும், மஞ்சள் கலர்ல டோக்கன் ஒன்று கொடுக்கும். டோக்கன் பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க மேட்ச் முடியும்போது இன்ட்ரோவில் வந்து உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கோக்கு இந்த ஃப்ரீ டைம்ல பிரதர். இப்போ ஒரு பேட்மேன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேட்மேன் க்ளோஸ் மாட்டுவாங்களா, அது ஒரு 10 நிமிஷம் காமிப்பாங்க. அந்த இதெல்லாம் காமிப்பாங்க டிவில. பாத்துருக்கீங்களா இல்ல நேர்ல? நீங்க அப்படியே கேள்வி பாக்கல. 81 81 482 482 56 56 135 135. நீங்க அங்க போயிட்டு நான் உங்களுக்கு காலையில போன் பண்ணிடுவேன். உள்ள ரீச் ஆயிட்டீங்கன்னா எனக்கு ஒரு போட்டோ மட்டும் செல்ஃபி மட்டும் எடுத்து அனுப்பிச்சிருங்க. எனக்கு கொஞ்சம் ஓகே ஜிபே மட்டும் பண்றீங்களா? அதுக்காக வெயிட் பண்றேன். அடுத்ததுக்கு யாராவது வேணா கூட சொல்லுங்க சரிங்களா? நம்ம டிக்கெட் நிறைய இது பண்ணுவோம். 98 944 போட்டிங்களா? 008 008 66 66 போட்டிங்களா? 6655 எவ்வளவு சொன்ன? 1500 ரூபா. 1500 சொன்னோம் ப்ரோ. 1500 சொன்னோம் ப்ரோ. 1000 ரூபாய் எவ்வளவு ப்ரோ? 1000 ரூபாய்க்கு தருவான்? 5000 ரூபாய் டிக்கெட் 1500 ரூபா. ஐயோ நீங்க இப்படி போ. இல்ல நாங்க போனா கிரவுண்ட்ல நிறைய. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. போட்டிங்களா ப்ரோ? நான் போட்டேன் ப்ரோ. காட்டுங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுண்ணா. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா? வேற லெவல் பண்ணுங்க. போயிட்டு காலையில போயிடுங்க. போயிட்டு எனக்கு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து அமைச்சிருங்க ஓகேங்களா? வாழ்த்துக்கள் ப்ரோ. பார்த்துட்டு பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் சொன்ன ஃப்ரெண்டை பாருங்க, பப்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க ஓகேங்களா? சரிங்களா? பாய் ப்ரோ. டிக்கெட்டா? இது மிக்ஸி வாங்கினது கூப்பன் கொடுத்தாங்க ப்ரோ. அது டிக்கெட் இல்ல. எங்க அம்மா மிக்ஸி வாங்கிட்டு சொன்னாங்களா, அது கூப்பனு. இது சொரிஞ்சோன்னு வச்சுக்கீங்களேன், 10 பேர்ல ஒருத்தருக்கு வந்து குழுக்கள் முறையில சீட்டு கிடைக்கும். ஐபிஎல் டிக்கெட் இவ்வளோ லூஸ் மாதிரி பேசுறீங்க. பார்த்து அதுதான் பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க இந்த ரைட்ல ஒரு பார்க் இருக்குல்ல, ஒரு பார்க்கு பசங்க விளையாடுவாங்க பாருங்க. பசங்க பார்க் இருக்குல்ல, அங்க 6 மணிக்கு வாங்க. அது அங்கேயே இருக்கட்டும் ப்ரோ. எனக்கு டிக்கெட் கொடுத்துட்டு போங்க ப்ரோ. நீங்க கேட்டோனே 1000 ரூபாய் சென்ட் பண்ணல. ஆமா ப்ரோ, நான் தரமாட்டேன் சொல்லியே. 6 மணிக்கு அவன் டிக்கெட் கொடுத்துற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப போய் அர்ஜென்டா போறீங்களா? போயிட்டு கையை ஹலோ 5000 டிக்கெட் 1500 சாரி இல்ல விடுங்க பிரதர். ஏமாத்துற மாதிரி ஸ்கேம் பண்ற மாதிரி பாக்குறீங்க. என்ன என் நம்பர் கொடுத்துருக்கல, நீங்களே சொல்லுங்க. காசு அமைச்சது சாட்சி இருக்குல்ல, நாங்க எடுத்து ஓட போறோம்னா டிக்கெட் கையில வச்சு குத்துவாங்க. உனக்கு எவனா கையில வச்சு குத்துவாங்க டிக்கெட்டை? சொல்லுங்க பிரதர். அப்ப நீங்க என்ன கையை இப்படி பார்த்து அசிங்கப்படுத்துறீங்க? போன வாரம் 2 டிக்கெட் கொடுத்து எவ்வளவு ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. எனக்கு கேட்டோன்னே 1000 ரூபாய் கையில கொடுத்தீங்க பிரதர். நான் ஏமாத்தலையே, ஏன்னா பிச்சை கேட்டேன். நானு பிச்சை கேட்க டிக்கெட் கொடுத்துட்டு போலாம். இது நான் டிக்கெட்னு சொன்னா என் வாயால சொன்னா
இது மிக்ஸி வாங்குறது கூப்பன். இது கண்ணு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, இதை சொடிங்க. இதுல சொரிஞ்சீங்கன்னா குழுக்கள் முறையில அயன் பாக்ஸ் கிடைக்கும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பாரு ரீசெண்டா பேசுறேன். எதா இருந்தாலும் அண்ணா சொல்றேன், ஃபேஸுக்கு ஃபேஸ் வந்து பாக் அண்ணா எடுத்துட்டு வந்துடும். ஒண்ணுக்கு வந்து ஒண்ணுக்கு வந்து அடுத்த மேட்ச் தரேன். நானும் பாத்து என்ன ஓவரா பண்றேன். அடுத்த மேட்சா குரூப்ல தான் வந்தா குடும்பத்தோடவே உட்காந்து பாரு. பாரு இங்கே காலி பண்றோம். ஒண்ணு கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். எவனா கிழிச்சு போட்டுருப்பாங்க, டிக்கெட் எடுத்துருவாங்க ஒட்டியே. குடுங்குறதுக்கா புடுங்க மாட்டேன், அவனே கிழிச்சு போட்டுருப்பாங்க. அது ஒட்டி கீச்சு போட்டு அவன் பார்த்து கீச்சு போறேன்னா நான் பிச்சைக்காரனா ஐயோ பாருங்க அப்படின்ட்டு காட்டுறேன். அப்படியே கேளுங்க, டிக்கெட் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நல்ல டிக்கெட் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க, அப்ப அவன் ஐபிஎல்க்கு வந்து கஷ்டப்பட்டு தூங்கி தூங்காம அவ்வளவு உடல் உழைப்பை பயன்படுத்தி டிக்கெட் வாங்குறான். ஒரு நோகாம கொடுத்தாரு வாங்கிப்பாரு. பண்ணுவான் தப்பு என்ன தெரியுமா? நீ கூப்பிட்டு நாய் தான் கூப்பிடுன்னு சொல்லி போயிட்டே இருந்துருவேன். போயா நாய் பின்னாடியே போயா. சரி ஓகே, இப்போ உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? அப்படி 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 அமைதியா பேசி பழகுங்க, முறைக்கிறீங்க. அப்படி பேச சாரிப்பா. இப்போ ஓகே விடுங்க, சாரி எல்லாம் வேணாம் பிரதர். அதெல்லாம் சாரி நான் இது பண்ண மாட்டேன். டிக்கெட் தரேன், அப்படி பணிவா கிட்டா தர போறேன். திமிரா பேசுறீங்க. டிக்கெட் இல்லாம நான் டிக்கெட் தரேன் சொல்றேன். இந்தாங்க வச்சுக்கங்க. சொரண்டுனீங்கன்னு வச்சுங்களேன், அயன் பாக்ஸ் கிடைக்கும், நல்லா இருக்கும். பஜாஜ் அயன் பாக்ஸை கேட்டோம். ஒரு சில அயன் பாக்ஸ் வந்து கேட்கும் போது தமார் வெடிச்சிருதுப்பா. பேசுறேன் கோவப்பட்டேன். யோ என்கிட்ட இருக்கிற டிக்கெட் தர முடியும். இது போய் நிக்கிறேன், அது வேற அடிச்சுட்டு வரேன். அடிச்சுட்டு மேல ஐபிஎல் போட்டு தரேன். ஐடியா போட்டு தருவா? இல்ல நான் அது உன்னதான் நீ கேட்கணும். ரீசெண்டா கூப்பிட்டு வந்து நின்னேன், ஐபிஎல் டிக்கெட் தரேன்னு சொன்னேன். ஒழுங்கா நான் வாங்க காசு அனுப்பிச்சிட்டேன். இப்போ நீ காசே தர மாட்டேன், ஐபிஎல் டிக்கெட்டும் தர மாட்டேன். உன ஸ்கேம் பண்ணையா? நான் ஏமாத்துறேன் போதுமா? நீ ஏமாத்தேன். ஆமா நீ ஏமாந்துட்ட. ஒத்துக்கோ. என்ன ஏமாத்தான் பொழைச்சிருக்கியா? தின்றிய அறிவில்ல செத்துறா நீங்களா? மூலமா தானே இப்படி இருக்கிறோம் பைத்தியக்காரன். இப்பெல்லாம் பேச தெரிஞ்சிருவேன் நினைச்சியா? போயா. இப்படி ஆடுவாங்கன்னு 1000 ரூபாய் கொடுத்தீங்களா? அதுக்குதானே கொடுத்தீங்க. அதை பண்ணி இப்படி ஆடுமா? ஒரு 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் தர டிக்கெட் தர சரிங்க பிரதர். வந்து டிக்கெட்லாம் சேல் பண்ணல. இந்த மாதிரி ஐபிஎல் டிக்கெட்லாம் வந்து கம்மி ரேட்ல தரணும் நிறைய பேர் ஸ்கேம் பண்றாங்க. அதனால ஒரு சின்ன பிராங்க் ஆரஞ்சு டைன் யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு, காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு. கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு? போய் வேலை வெட்டிய பாரு.